அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இது மகா பெரியவா சொன்னது யூடியூப் சேனல். பூஜை அறையில் இந்த பொருளை எல்லாம் வைக்காதீங்க. பூஜை அறை அப்படிங்கிறது தெய்வம் வந்து அமர்ந்து இருக்கக்கூடிய ஒரு இடமாக கருதப்படுது. இந்த பொருட்கள் எல்லாம் நீங்க பூஜையில வைக்கிறதுனால உங்க வீட்டுல பூஜை அறையில இருந்து எதிர்மறை ஆற்றலானது அதிகரிக்க ஆரம்பிச்சு உங்க வீட்டை சுத்தி அது பரவுச்சு அப்படின்னா நீங்க நினைக்கிற காரியம் எதுவுமே நடக்காது. தொடர் தோல்விகளும் அவமானங்களும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். தீராத கடன் தொல்லையும் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதுல சில சாமி படங்களையுமே கூட வைக்க கூடாது. அது என்ன அப்படிங்கறத இந்த பதிவுல தெரிஞ்சுக்கலாம். முதல்ல பூஜை அறையில தேவையில்லாத பொருட்கள், உடைந்த கண்ணாடி பொருட்கள், உடைந்த படங்கள், அத போல பிளாஸ்டிக்ல உள்ள பொருட்கள், பீங்கானால் செய்த பொருட்கள், பழைய மண் உடைந்த அகல் விளக்குகள் இதையெல்லாம் வைக்க கூடாது. அத மாதிரி வண்டு வந்த மஞ்சள் தூள், வண்டு வந்த குங்குமம், காய்ந்த பூக்கள், காய்ந்த இலைகள், காகிதம், அதாவது ஒரு சிலர் வீட்டுல நியூஸ் பேப்பரை விரிச்சு விரிச்சு விளக்கு இதெல்லாம் வச்சிருப்பாங்க. அத மாதிரி எல்லாம் செய்யக்கூடாது. இது வந்து பொதுவான விஷயங்கள். இதையெல்லாம் பூஜை அறையில வைக்க கூடாது. அதே போல சில சாமி படங்களையுமே பூஜை அறையில வைக்க கூடாது. ருத்ர தாண்டவம் ஆடும் உருவம், கொடூர பார்வை உள்ள உருவம், தவம் செய்யும் மற்றும் தலைவிரி கோலங்களில் உள்ள சாமி படங்களை வீட்டுல பூஜை அறையில வைக்க கூடாது. மொட்டை அல்லது கோவணம் கட்டிய முருகனின் படத்தை பூஜை அறையில வைக்க கூடாது. கோபமாக இருக்கக்கூடிய காளியின் படத்தை வீட்டுல வைக்க கூடாது. சனீஸ்வர் பகவானுடைய படத்தையும் வீட்டுல வைக்க கூடாது. அது மாதிரி வீட்டுல ஒரு சிலர் வீட்டுல படத்தை வைக்க இடம் இல்லைன்னா இஷ்டப்பட்ட இடத்துல எல்லாம் மாட்டிருப்பாங்க. அப்படி சுவாமி படங்களை வைக்கவே கூடாது. பூஜை அறையுமே கூட தெற்கு நோக்கி சுவாமி படங்களை வைக்க கூடாது. அதே போல பூஜை அறையில இறந்தவர்களின் படத்தை வைக்கிறது கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க. இறந்தவர்களுடைய படத்தை தெற்கு நோக்கி வைக்கணும். அது தனியா வேற ஏதாவது ஒரு இடத்துல வச்சுக்கோங்க. உடைந்த சிலைகள், சிதைந்த சாமி சிலைகள், கிழிந்த உருவப்படங்கள் இதையுமே பூஜை அறையில வைக்க கூடாது. இதையெல்லாம் வைக்கும் போது என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா எதிர்மறை ஆற்றலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதிர்மறை ஆற்றல் அதிகரிக்க அதிகரிக்க வீட்டுல தெய்வத்தன்மை அப்படிங்கிறதும் இல்லாம போயிடும். குலதெய்வத்தோட அருளுங்கிறதும் இல்லாம போயிடும். இது வரைக்கும் உங்க வீட்டு பூஜையில இப்ப நான் சொன்ன பொருட்கள்லாம் இருந்தது அப்படின்னா உடனடியாக அதை அப்புறப்படுத்துங்க. ஏன்னா பூஜை அறை அப்படிங்கிறது நம்ம வீட்டோட கோவில் மாதிரி. எங்க வீட்டுல பூஜை அறையெல்லாம் கிடையாதுங்க. நான் ஒரு சின்ன செல்ஃப் தான் வச்சிருக்கேன். சின்ன செல்ஃப் இல்லைங்க, ஒரு சின்ன விளக்கு மாடம் வச்சு ஒரு தீபம் ஏத்தி மனதார நீங்க இறைவனை வழிபட்டாலும் அந்த இடம் தான் இறைவன் இருக்கும் இடம். அந்த இடம் தான் பூஜை அறை. அதை நம்ம எப்பவுமே சுத்தமாகவும் வாசனை மிகுந்ததாகவும் வச்சுக்கணும். அத மாதிரி பூஜை அறையில எப்பவுமே பச்சை கற்பூரத்தோட நறுமணம் இருக்கிற மாதிரி பாத்துக்கோங்க. உங்களுக்கு பண விஷயம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்கள் தொடர்ந்து நம்ம சேனல்ல வர இருக்கு. தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க. வருகிற ஆடி அமாவாசை என்று முன்னோர் சாபம் நீங்க, பித்ரு தோஷம் நீங்க, நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவம் தீர ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க முன்வாருங்கள். ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது கண்டிப்பா குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும். ஆதரவற்றவர்களுக்கு நீங்கள் உணவளிக்க விரும்பினால் 9346920042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. அதை பற்றிய தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹரஹர சங்கர ஜெய் ஜெய் சங்கர. மகா பெரிவா திருவடிப்பாதம். சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.